விருத்தாசலம் அருள்மிகு ஜெகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 25ஆம் ஆண்டு மண்சோறு சாப்பிடும் நிகழ்ச்சியில் 2000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ரயில்வே சந்திப்புக்கு அருகில் எழுந்தருளி சமயபுரம் மாரியம்மன் அருள்மிகு ஜெகமுத்து மாரியம்மனாக எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஆலயத்தின் 25ஆம் ஆண்டு சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்திற்கு மாலை அணிந்து யாத்திரை செல்லும் நிகழ்வில் திருமணம் ஆகாதவர்கள் மற்றும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் என பல்வேறு வேண்டுதலின்படி கோரிக்கை நிறைவேறியவர்கள் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் 2000க்கும் அதிகமான பெண் பக்தர்கள் மண்சோறு சாப்பிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்பு குழந்தை பேறு இல்லாத தம்பதியினர் தலைமை பூசாரியிடம் அம்மனின் பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட எலுமிச்சம்பழத்தை பெற்று சென்றனர். வருகின்ற 3/2/2025 திங்கட்கிழமை அன்று கோவில் தலைமை பூசாரி பாலு தலைமையில் சமயபுரம் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வதோடு ஆதி மாரியம்மன் கோவிலில் இருமுடி செலுத்தி சுவாமியை வழிபடுதலும் அன்று 5000 பேருக்கு அன்னதானமும் வழங்க உள்ளதாக தலைமை பூசாரி பாலு கூறினார். விருத்தாச்சலத்திலே சமயபுரம் வினை தீர்க்கும் ஜெகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் சமயபுரம் நோக்கி மஞ்சளால் அணிந்து மஞ்சள் உடுப்பு உடுத்தி வருடாதோறும் 25 ஆண்டு காலமாக இந்த மண்சோறு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இந்த மண்சோறு நிகழ்ச்சி எதற்காக என்றால் குழந்தை இல்லாதவர்களுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆக வேண்டியும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டியும் இந்த மண்சோறு நிகழ்ச்சி மிக சிறப்பாக 2000க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் அவங்களுடைய குறையை சொல்லி இந்த விரதத்தை தொடங்கியுள்ளார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சமயபுரம் நோக்கி பயணத்தை மேற்கொண்டு அங்கே இருமுடி செலுத்தி அங்கே 5000 பேருக்கு அன்னதான நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும். இது விருத்தாச்சலத்துடைய தலைமை பூசாரியாகவும் குருசாமியாகவும் பாலு என்கிற ஜெயக்குமார் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.